ஒரு படம் இப்போ அன்னக்கிளிங்கிற அந்த சூப்பர் ஹிட் படம் ஃபர்ஸ்ட் வீக்ல சரியா ஓடலையா, பாட்டெல்லாம் அங்கங்க பாட ஆரம்பிச்ச பிறகு அந்த படங்கள் அப்புறம் மலை மாதிரி பொழிஞ்சது. அது மாதிரி இப்போ கரண்ட் வரைக்கும் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கரகாட்டுக்காரன் அப்படித்தான் சுமாராக தான் இருந்தது. அடுத்த 2ஆம் 3ஆவது வாரத்துக்கு அப்புறம் அதே அன்னக்கிளி மாதிரியே சும்மா கொட்டுன்னு காசு கொட்டுது. ஒடுதலை ராகம் படம் முதல்ல எல்லாம் பார்க்க யாரும் வரல. மறுபடியும் அந்த பாடல்கள் ஹிட் ஆயிட்டு அதே தியேட்டர்ல 1 வருஷம் ஓடி இருக்குது, இங்கே சென்னையில லிபர்ட்டியில. இப்படி அந்த படம் தாக்கு பிடிச்சி ஓடுற அந்த காலகட்டத்தை அவங்க அந்த தொழில்துறை டிசைட் பண்ணி வச்சிருந்தது. இன்னைக்கு அது இல்லை. படம் எடுத்துட்டு நம்ம ஃபேமிலியோட போய் பார்க்கலான்னு போனோம்னா அந்த ஷோ நம்மளதான் இருக்காது, வேற ஒரு படத்தை அவங்க போட்டிருப்பாங்க. இது யார் கண்ட்ரோலே இல்லை. திரையரங்கு உரிமையாளர்கள் கட்டுப்பாட்டில் மட்டும் இப்போ சினிமா இருக்குது. அவங்க நினைச்சா போடுவாங்க, அவங்க நினைச்சா க்ளோஸ் பண்ணுவாங்க. கூட்டம் இருந்தால் தான் அவங்க ஓட்டுவாங்க, இல்லைன்னா ஓட்ட மாட்டாங்க. அந்த நிலைமையில இருக்குது. ஆக 1000 கோடி 2000 கோடி கலெக்ஷன் ஆகிற படமும் இருக்குது, 1000 கோடி கலெக்ஷன் படங்களும் இருக்குது, போட்ட காசு வராத போன படங்களும் இருக்குது. முதல்ல அப்படி இல்லை. அந்த கொஞ்சம் ரன் த்ரூ இருந்ததுனால எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையான லாபம் வந்துடும், ஏதோ ஒரு வகையான தொழில் நஷ்டம் அடையலை. இப்போ தொழில் நஷ்டம் அடையுதுங்கிறது காரணம் படம் ஓடுறதில்லை,